என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் நான். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவரின் இல்லத்திற்கு எதற்காக இந்த கருப்பன் நான் அங்கு செல்லப் போகிறேன் என்று, எதற்காக அவர்களை ஒரு வழி பண்ணிவிடலாம் என்று என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்து வைத்து விட்டவர்கள் என்று சொல்லிதான் அவர்களை காண்பதற்காக உன் அப்பன் கருப்பன் நான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி அவர் இல்லத்தின் உள்ளே இருந்தது யார் என்பதையும் பார்த்தவுடன் இந்த கருப்பனுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்து விட்டதல்லவா? என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். அப்படி என்ன நடந்தது? யார் இருந்தார்கள்? இந்த கூட்டு களவாணியும் இவர்களோடு சேர்ந்துதான் உனக்கு இது போன்ற கஷ்டத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று திட்டத்தினை போட்டிருந்தார்கள். எத்தனை வேதைப்படும், ஆனாலும் என்ன செய்ய முடியும்? மனது வேதனைப்படுகிறதே என்று நினைத்தால் வாழ்க்கை நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா? நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நமக்கு தெரியாமலே போய்விடும் அல்லவா? அதனால்தான் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மாற்றத்தை காண்கின்ற இந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிதான் ஆக வேண்டும். உனக்கு எதுவும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அடுத்தவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற கெடுதலும் ஏராளம். ஆனால் என் அன்பு குழந்தையே, எப்போதும் தன்னை பற்றிய சுயநல சிந்தனைகள் மட்டும் எல்லோருக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் மற்றவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை பற்றி யாரும் இங்கு கவலைப்பட போவது கிடையாது. யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன என்று சொல்லி இவர்கள் விடுவதும் கிடையாது. அதற்கு மாறாக அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது, அடுத்தவர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை தான் தெரிந்து கொள்வதில் இவர்கள் முழு முயற்சியோடு இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்கின்ற ஒரு புரிதல் நிச்சயமாக பெற வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை பற்றி என்னவென்று யோசிக்கும் போதுதான் இப்போது உனக்கு நடந்த கஷ்டத்தை நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன். உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த இவர்கள் கொடுத்த துன்பங்களை எல்லாம் நான் என்னவென்று புரிந்து கொண்டேன். இனிமேலும் என் பிள்ளை இதை இப்படியே விட்டுவிட முடியாது. அதனால் இவருடைய இல்லத்திற்கு சென்று இவர்கள் என்னென்னதான் அவர்களுடைய மனதில் உன்னை பற்றி நினைத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கருப்பன் சாதாரணமாக நான் அவர்களின் இல்லத்தில் நோக்கி சென்றிருந்தேன். ஒருவேளை உன்னை பற்றிய தவறான எண்ணங்களோ அல்லது தவறான சிந்தனைகளோ அவர்களுக்குள் இருக்கும் என்றால் நான் நிச்சயமாக அந்த சிந்தனைகளை எல்லாம் நீக்கி அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. கருப்பன் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்திவிட வேண்டும் என்பதுதான். தீமைகளை செய்கின்ற பிள்ளைக்கும் நல்லறிவை கொடுக்க வேண்டும் என்பதுதானே இந்த கருப்பனின் சிந்தனையாக இருக்கும். அப்படிதான் உன் அப்பன் நானும் நினைத்திருந்தேன். ஆனால் அங்கு நான் கண்ட காட்சியே வேறு. நான் நினைத்தது போல இவர்கள் இல்லை என்பதையும் நான் அந்த நொடியில்தான் புரிந்து கொண்டேன். நாம் எதிர்பார்த்தது போல் எல்லாம் இவர்களுடைய எண்ணங்கள் இல்லை. நான் என்ன நினைத்து அங்கு சென்றேனோ அது அப்படியே நடக்கவில்லை. அதற்கு மாறாக இவர்களின் மனதிற்குள் இருந்த கெடுதலான எண்ணங்கள் இவர்களோடு உன்னிருந்த அந்த கூட்டுக்களவாணி யார் என்னும் காணும் போதுதான் இந்த கருப்பனுக்கே அது மிகுதியான அதிர்ச்சியை கொடுத்து விட்டது. அப்பா, நானும் இதை கண்டதும் நிச்சயமாக மிகுந்த மன வருத்தத்தோடு ஆளாக்கி விட்டிருந்தேன். இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்யவும் துணிந்து விட்டார்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன்.
உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் ஒன்று கூடிதான் பேசிக் கொண்டிருந்தாருப்பதையும் நான் கண்டுகொண்டேன் அல்லவா? ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இருந்து கொடுத்து இவர்களுக்கு சரியான புரிதலை கொடுத்து கொண்டு இவர்களை திருத்தி விடலாம் என்றுதான் இந்த கருப்பன் அவர்களோடு உடனிருந்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவரை கண்டதும் நிச்சயமாக மனமுடைந்ததுதான் போய்விட்டேன். இவர்கள் நேற்று வரை உன்னோடு இருந்து உனக்கு வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவராக இருந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் தெரியுமா? ஆனால் இன்றுதான் புரிந்து கொண்டேன். இவர் உன்னோடு பழகிய பழக்கமெல்லாம் காரணம் ஒன்றுதான். இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் அழிக்க வேண்டும் என்று எண்ணியதுதான். இவர்களோடு கூட்டு சேர்ந்து தினமும் உன்னிடத்தில் வந்து உன்னை பற்றி தெளிவான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, அது மட்டுமல்ல, அதனை அப்படியே அவரிடத்தில் சொல்லி சென்றுவிட்டு இதற்கு என்னென்ன திட்டங்களை நீ தீட்டி எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் என்பது போன்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் இவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய இந்த வார்த்தைகளை பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த கருப்பன் அங்கு சென்றிருந்தேன். ஒரு காரியத்தையும் செய்துவிட்டுதான் வந்திருந்தேன். அவர் யார் என்று உனக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் இருக்கின்றது என்றால் இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை பேசி இருப்பார்கள் என்ற ஒரு உணர்வு உனக்குள் வருகின்றதல்லவா? உண்மையில் இவர்களுக்கு உன் மீது என்ன கோபம் என்று தெரியுமா? நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு விஷயம் இவர்களின் மனதிற்குள் காயங்கள் இருக்கின்றது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னை பழிவாங்க நினைப்பவர்கள் யார்? உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர் யார்? உன்னை கண்ணீர் சிந்த வைத்தது யார் என்று ஏற்கனவே தெரிந்து கொண்ட உண்மை அல்லவா? அதனால் அவர்களோடு கூட்டு சேர்க்கின்ற இவரைதான் உனக்கு யார் என்று தெரியாது. அவர்களோடு உடனிருந்து உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த இவரைத்தான் யார் என்று உனக்கு தெரியாது. ஆனால் இன்று அதனை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பும் உனக்கு கிடைத்து விட்டது. இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பும் உனக்கு கிடைத்து விட்டது. இதையும் நீ தவிர்த்தாயானால் இனி இந்த வாழ்க்கையை உன்னால் யாராலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையிலும் உன்னை யாராலும் மீட்டெடுத்து விட முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு இருந்து உன்னோட கஷ்டங்களுக்குள் எப்போதும் பங்கெடுத்துக் கொள்கின்ற ஒருவரைத்தான் நான் அங்கு கண்டேன். எப்போதும் உனக்கு நல்லது செய்வதை போல உன்னிடத்தில் நாடகமாடி கொண்டிருக்கின்ற ஒருவரை அல்லவா அங்கு நான் கண்டேன். அப்படியானால் கருப்பனுக்கு அதிர்ச்சி வராமல் இருக்குமா? என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சரியாகத்தான் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். ஆனால் இந்த மனிதர்களை மட்டும் போலியான இந்த மனிதர்களை மட்டும் என் பிள்ளை உன்னால் அவ்வளவு சுலபமாக அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், எது செய்கிறார்கள் என்பதையும் என் குழந்தை நீ உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு வரும்போது என் பிள்ளையினால் தன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ தவிர்த்து கொண்டிருப்பாய் அல்லவா? உன்னை தேடி நான் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்கின்ற கவலையோடு நீ இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு பரவாயில்லை என்று சொல்லி என் குழந்தை நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பெரிதாக கணக்கில் கொள்ளாமல் தான் நகர்ந்து சென்று கொண்டிருந்தாய். யாருடைய வம்பு தொம்புக்கும் செல்வதில்லை. யாருடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் தலையிடுவதில்லை. யாருக்கும் தேவையில்லாத எந்த ஒரு அறிவுரைகளையும் நீ வழங்குவதில்லை. இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தோடு இருக்கும்போது உனக்கு எப்படி இது போன்ற ஒரு துரோகங்களை செய்ய இவர்களுக்கு மனம் வந்தது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய யோசனைகளை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் உன்னோடு இருந்து உனக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்த ஒருவர் மிக பெரிய துரோகியாக இருக்கின்றார் அல்லவா? இவரை நீ நிச்சயமாக இன்றே யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சற்று முன்வரை உனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்றும் செய்வது நீ கேட்டதுமே இல்லை என்றும் சொல்லாமல் உனக்கு கொடுத்தவர்தான்
நான் சொல்கின்ற அந்த நபர் என் குழந்தையே கருப்பா. அப்படியெல்லாம் யாரையும் நாம் பொதுவாக சந்தேகித்து விட முடியாதல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்திற்கு இப்போது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் தினம் தினம் வந்து செல்கின்ற ஒருவர். நீ சொல்கின்ற எல்லா வார்த்தைகளும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று ஆறுதல் சொல்கின்ற ஒருவர். சில காலமாக அதிகமாக உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அடிக்கடி உன் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒருவர். நோண்டி நோண்டி உன் இடத்தில் கேள்விகளை எல்லாம் கேட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். நிச்சயமாக நீ சொல்கின்ற விஷயத்தில் மிகுதியான தெளிவினை எதிர்பார்க்கின்ற ஒருவர். நீ சொல்வதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒருவர். இப்பேற்பட்ட எண்ணங்களோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இவரை நிச்சயமாக என் பிள்ளை நீ யார் என்று அடையாளம் கண்டு கொண்டாயா? என் அன்பு குழந்தையை, இனியும் அவர் உன் இல்லத்திற்குள் வரத்தான் செய்வார். உன்னுடைய இல்லத்தில் இவர் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் என்னவென்று என் பிள்ளை சற்று யோசித்துப்பார். உன்னுடைய கவலைகளை எல்லாம் நீயே மறக்க நினைத்தாலும் இவர்கள் மறக்க முடியாத அளவிற்கு கேள்விகளை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையே, உன்னால் மறுக்க முடியாத அளவிற்கான கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டேதான் இருப்பார்கள். இவர்களுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உன்னை எந்த இடத்தில் கேவலப்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது. எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கின்றது. உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டிய இடம்தான் இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள், எதிரானவர்கள் எல்லாம் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ இருந்து விடாதே. இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதை நடத்திவிட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வருவேன் என்பதை புரிந்து கொள்வதுதான் உண்மை. அப்படி என்றால் இந்த கருப்பன் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கின்ற இந்த மனிதர்களை ஒரு காலத்திலும் நீ நம்பி விடாதே. உன்னுடைய சோதனைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுப்பதுமாகத்தான் இந்த வாழ்க்கை இவர்கள் எப்போதும் அவர்களுக்குள் சிந்தனைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை உணர்ந்து என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் சரியான முடிவுகளை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே இரு. எந்த ஒரு நேரத்திலும் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதை நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும் என்பதையும் நீ உணர்ந்து விட்டாய். இனி எந்த நேரத்திலும் எதையும் விட்டு விடாமல் உனக்கான வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. கருப்பன் உனக்கு இருந்து இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்துவேன். ஒவ்வொருவருக்கும் இத்தனை துரோகங்களை செய்துவிட்ட பிறகும் கூட இவர்கள் இந்த வாழ்க்கையில் இவர்களால் எப்படி நல்லபடியாக வாழ முடியும்? அதற்கு தான் இந்த கருப்பன் நானும் அனுமதி கொடுத்து விட்டேனா என்று எண்ணும் போது உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் துணிந்தார்களோ, இந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க நான் வருவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். மேலும் மேலும் பல இன்னல்களை கொடுத்து அவர்களை சோதனைக்கு ஆளாக்க நான் வருவேன் என்பதையும் உணர்ந்து கொள்வாய். இனி என்னாலும் நான் அவர்களை நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன். உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைத்த இவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய சோதனைகளை நிரந்தரமாக கொடுக்க போகின்றது. உனக்கு செய்ய நினைத்தவரை எல்லாம் அவர்களுக்கு நான் நடத்தி விடுகின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை பாடாய்படுத்திய இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க நான் வேண்டியதாக வந்துவிட்டேன் அல்லவா? நான் செய்ய நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு நான் நடத்திவிடத்தான் போகின்றேன். எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும். இந்த அப்பன் நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உண்மையாகவே இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, இதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான்
நடத்திவிடத்தான் போகின்றேன் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்னுடைய ஆசையோடு என் பிள்ளை நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகின்றாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும்.